ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலநிலை வகைப்பாடு தொடர்பாக பார்க்க போகிறோம். சரியா? climate கிளாசிஃபிகேஷன். ரைட். நான் ஒரு வேலை சொன்னேனே, செஞ்சீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? செஞ்சீங்களா நான் சொன்ன வேலை? சரி, ஓகே. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் காலநிலை அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் நிலவுற வானிலை விட்டு சராசரி தான் நம்ம சொல்றோம் காலநிலை அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? அதே மாதிரி பூமியில வந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் காலநிலை என்ன எப்படி இருக்கு, மாறுபட்டு காணப்படுது. ஏன்னா ஒரே மாதிரியான ஒரு காலநிலை இல்லை. சரியா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் பிராந்தியத்துக்கும் அப்படி மாறுபடுதுன்னா, ஸோ இப்போ என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உலகளாவிய அளவில் வந்து பொதுவான காலநிலை பண்புகள் இருக்க இடங்களை வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. என்னது? ஒரு வகைப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ரைட். அதைத்தான் சொல்றோம் காலநிலை வகைப்பாடு, காலநிலை பாகுபாடு அப்படின்னு சொல்றோம். சரியா? இது ஏன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா, உலகளாவிய அளவுல வந்து காலநிலை எவ்வாறு பரவி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல வந்து பொதுவான காலநிலைகள் நிலவுது. சரியா? அங்க வந்து உயிர்களுட்டு பெருக்கம் வந்து எப்படி இருக்கு, உயிர் பல்வகைமை வந்து எப்படி பரவி இருக்கு, அங்க விவசாய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு. சரியா? மனிதனுடைய வாழ்வியல் அம்சங்கள் எப்படி இருக்கு. காலநிலை தான் என்ன மனுஷனோட வாழ்வியலை வந்து தீர்மானிக்கிற முக்கியமான ஒரு காரணி. சரியா? அதே போல அங்க தாவரங்கள் வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு. இந்த மாதிரியான பல விடயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, சரியா, பல விடயங்கள் நமக்கு தெரியணும்னு சொன்னா இந்த காலநிலை வகைப்பாடு தொடர்பான அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காலநிலை பாகுபாடு தொடர்பா படிக்கிறோம். சரியா? ரைட். இது ஓகேவா? கிளியர்? ஓகே அண்ணா. ஓகே, குட். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து காலநிலை வந்து பலர் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. சரியா? உங்களுக்கு யார தெரியும்? இந்த கெப்பண்ட காலநிலை வகைப்பாடு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். ஆஹ் கெப்பன் காலநிலையை வகைப்படுத்தியிருக்காரு. தார்ன் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து இந்த காலநிலையை வந்து வகைப்பாடு செஞ்சிருக்காரு. அதே போல ட்ரெவர்தா அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து காலநிலையை வந்து வகைப்பாடு செஞ்சிருக்காரு. இது வந்து உங்களோட ஒரு மேலதிகமான அறிவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப யார் யார் காலநிலையை வகைப்படுத்தியிருக்கா இப்படி கூட கேட்கலாம். காலநிலையை வகை பாகுபடுத்திய அறிஞர்கள் மூவரின் பெயரை குறிப்பிடுக, இப்படி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கெப்பன் மட்டும் இல்லை, பலர் வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் கெப்பன். அதே போல் தார்ன் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தரும் வகைப்பாடு செஞ்சிருக்காரு. அதே போல் ட்ரெவர்தா அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து காலநிலையை வந்து வகைப்படுத்தியிருக்காரு. ரைட். ஓகே. இப்போ உங்களோட சிலபஸில் நீங்கள் படிக்க போகிற ஒரு வகைப்பாடு யாரோட இந்த கெப்பண்ட காலநிலை வகைப்பாடு. சரியா? அதனால நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கெப்பண்ட காலநிலை வகைப்பாடு தொடர்பாக தான் உங்களோட சிலபஸ் போடப்பட்டிருக்கு. ஸோ அது தொடர்பாக பார்ப்போம். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சின்ன வேலையும் கொடுத்தேன். பார்ப்போம். ரைட். இந்த காலநிலை வகைப்பாடு வந்து இந்த கெப்பன் காலநிலையை வகைப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒருத்தங்க காலநிலையை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. யாரு? அரிஸ்டோட்டில் அண்ணா. இல்ல. திலுனி, எனி கெஸ்? ரைட். இந்த ஜெர்மனியர்கள் வந்து காலநிலையை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வகைப்படுத்தி இருக்கதா சொல்லப்படுது.
பட் அது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு வகைப்பாடு அல்ல. சரியா? ஆகவே அதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இந்த வகையில காலநிலையை வந்து ஒரு விஞ்ஞான முறையின் அடிப்படையில, சரியா, சயின்டிபிக்கா ஆய்வு செஞ்சு பாகுபாடு செய்த முதலாவது ஒரு ஆள் தான் வந்து இந்த விளாடமிர் கொப்பன். சரியா? அவரோட இங்கிலீஷ்ல நேம் வந்து விளாடமிர் கொப்பன். தமிழ்ல தான் ஏன் மாறுனுச்சுன்னு தெரியல. கெப்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நீங்களும் கெப்பன்னே சொல்லலாம், ரைட்? அப்ப இவர் வந்து ஜெர்மனிய ரஷ்ய வானிலை ஆய்வாளராம். சரியா? இவர் தான் வந்து முதல்ல வந்து விஞ்ஞான அடிப்படையில வந்து இந்த காலநிலை வகைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார். ரைட்? இவர் வந்து ஒரு பிரதேசத்தோட வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அப்புறம் அங்க இருக்க தாவரங்கள், சரியா, இந்த மூன்று காரணிகளை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு காலநிலையை வந்து வகைப்படுத்தி இருக்காராம். சரியா? என்னென்ன காரணி? வெப்பநிலை, ரைட், அப்புறம் மழைவீழ்ச்சி, அதுக்கப்புறம் தாவர பல்வகைமை, அங்க வந்து தாவரங்கள் வந்து எப்படி இருக்கு. சரியா? அப்ப இந்த மூன்று காரணிகளை அடிப்படையாக கொண்டு தான் வந்து கெப்பன் வந்து தனது காலநிலை வகைப்பாட்டை மேற்கொண்டிருக்காரு. இப்ப இது தொடர்பான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கணும். அப்ப கெப்பன் தனது காலநிலை பாகுபாட்டிற்கு வந்து அடிப்படையாக கொண்ட காரணிகள் எவை அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். ரைட்? என்னென்னது? வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அப்புறம் தாவரங்கள். சரியா? அதுக்கப்புறம் இவருடைய பாகுபாடு வந்து கொண்டு வரப்படுது 1900 வந்து இதை அறிமுகப்படுத்துறாரு. சரியா? இருந்தாலும் வந்து 1918 தான் வந்து அது முறையா வந்து அவர் அறிமுகம் செய்கிறாருன்னு சொல்லப்படுது. சரியா? இருந்தாலும் அதுல இருந்த குறைபாடுகள், அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து 1936 தான் வந்து அவர் வந்து ஆஹ், மேம்படுத்தி அந்த காலநிலை வகைப்பாட்டை வந்து சொல்றாரு. ரைட்? அப்ப இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த 1918ஐயும் 36ஐயும் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. ரைட்? இந்த போட்டோவில் இருக்கவர் தான் விளாடமிர் கெப்பன் கொப்பன். ரைட்? பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இப்போ இது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். இவர் வந்து தனது காலநிலை வகைப்பாட்டில் வந்து உலக காலநிலையை வந்து பிரதான 5 வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடக்குறாரு. சரியா? உலக காலநிலையை வந்து பிரதானமா 5 பிரிவுகளா, 5 வலயங்களா, ரைட், 5 பாகுபாடுகளா முன் வச்சிருக்காரு. ரைட்? இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், மறக்கவே கூடாது. ரைட்? எத்தனை வகையா பிரிக்கிறார் உலக காலநிலையை? பிரதானமா 5 வகையா பிரிச்சிருக்காரு. ரைட்? அந்த 5க்கும் வந்து கேபிட்டல், சரியா, கேபிட்டல் ஆங்கில எழுத்துக்களை வந்து கொடுத்துருக்காரு. சரியா? ABCDE அப்படிங்கிற 5 கேபிட்டல் லெட்டர்ஸை வந்து அந்த வகைப்பாட்டுக்கு வந்து இவர் கொடுத்துருக்காரு. சரியா? பாருங்க, ஏ வந்து ஏ வந்து அயன வலய காலநிலை. சரியா? ஏ வந்து என்னவா? அயன வலய காலநிலை, பிரதான காலநிலை வலயம் சொல்றேன். ரைட்? ட்ராபிக்கல் கிளைமேட். பி வந்து வறண்ட காலநிலை. சரியா? பி வந்து வறண்ட காலநிலை, ட்ரை கிளைமேட். சரியா? சி வந்து இடைவெப்ப காலநிலை, இடைவெப்ப வலய காலநிலை. சரியா? டெம்பரேட் கிளைமேட். டி வந்து கண்ட காலநிலை அப்படின்னு சொல்றாரு. சரியா? கான்டினென்டல் கிளைமேட். ரைட்? அதுக்கு தமிழ்ல கண்ட காலநிலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மேபி உங்களுக்கு வேற பெயர்கள்ல சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்போ அதை கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தேவையான பெயர்களை நீங்க யூஸ் பண்ணுங்க. ரைட்? இ வந்து முனைவு காலநிலை இல்லாட்டி துருவ காலநிலை. சரியா? போலார் கிளைமேட். சரியா? இப்படி உலகினுடைய பிரதான காலநிலையை வந்து 5 பிரதான பிரிவுகளுக்கு வந்து கெப்பன் வந்து உள்ளடக்குறாரு. அந்த 5க்கும் ஆங்கில கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து கொடுக்குறாரு. முதன்மை ஆங்கில எழுத்துக்களை வந்து
வழங்குறாரு. ஏக்கு வந்து அயன வலய காலநிலை. ஏ ஆனா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்து வறண்ட காலநிலை. சி வந்து இடைவெப்ப வலய காலநிலை. டி கண்ட காலநிலை. இ முனைவு காலநிலை. சரியா? இது உங்களுக்கு கட்டாயம் வந்து பாடமாக்கி நீங்க வச்சுக்கொள்ளணும். சரியா? கேள்வி எப்படி வரும்னு சொன்னா, கெப்பனுடைய காலநிலை வகைப்பாட்டில் பிரதான காலநிலை வகைகளை குறிப்பிடுக அப்படின்னு வரலாம். சரியா? அப்ப இந்த அஞ்சையும் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸோட எழுதக்கூடியதா இருக்கணும். சரியா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல அண்ணா, கிளியர் அண்ணா. ஓகே, வெரி குட். அப்ப நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். இனிதான் கொஞ்சம் வந்து சிக்கலுக்குள்ள நம்ம போக போறோம். ஆனா நீங்க அவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பிரதான வகைப்பாடு. சரியா? இந்த பிரதான வகைப்பாட்டுக்குள்ள அவர் உப வகைப்பாடுகளையும் சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு அயன வலய காலநிலைன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் வந்து உப வலயங்கள் உப பிரிவுகள் இருக்கு அப்படின்னு கெப்பன் வந்து இந்த ஒவ்வொரு வலயத்தையும் வந்து உப பிரிவுகளின் அடிப்படையில வந்து அவர் வகைப்படுத்தியிருக்காரு. சரியா? இப்பதான் நம்ம கொஞ்சம் சிக்கலாக போகுது. இதுக்குள்ளார என்னென்ன வகைப்பாடுகள் இருக்கு, அதோட பண்புகள், அது தொடர்பாக தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆனா என்னன்னு சொன்னா எக்ஸாமுக்கு எப்படி வரும் கேள்வின்னு சொன்னா 5 வளையங்களும் ஒரு நாளும் கேட்டு விளக்க சொல்லி வராது. சரியா? உங்களுக்கு பிரதான 5 வளையங்களும் 5 வகைப்பாடுகளும் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இட்ஸ் கம்பல்சரி. அந்த லெட்டர்ஸோட என்ன அதுக்கு பெயர் எப்படி வகைப்படுத்தினாரு. சரியா? அதை தாண்டி ஒரு வகைப்பாடு இல்லாட்டி 2 வகைப்பாடை வந்து நீங்க கொஞ்சம் டீட்டெயில்டா ஆழமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? எப்படி கேள்வி வரும்னு சொன்னா கெப்பனின் காலநிலை வகைப்பாட்டினுள் பிரதான வகைப்பாட் வகைப்பாட்டினை குறிப்பிடுக. அப்ப நீங்க அஞ்சையும் வந்து குறிப்பிடணும். சரியா? நீர் குறிப்பிட்ட வகைப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றினை தெரிவு செய்து ரைட் விளக்குக, அதன் முனைப்பான பண்புகளை விளக்குக, இல்லாட்டி அதன் உப பிரிவுகளை விளக்குக. இப்படி கூட கேட்கலாம். அப்ப நமக்கு என்ன தேவை, ஓவராலா இதை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றை பத்தி ஸ்பெசிபிக்கா டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இல்லாட்டி 2 தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் சப்போஸ் இது தெரியாட்டி இதை வச்சு எழுதலாம். ரைட்? அதுக்காக. சரியா? மற்றபடி மிச்ச விஷயங்கள்லாம் மேலோட்டமா நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா போதுமா இருக்கும். சரியா? ஆகவே நீங்க இந்த 2 விஷயங்களை மட்டும் நல்லா டீட்டெயிலா படிச்சுக்கொள்ளுங்க. ரைட்? இப்ப நம்ம அயன வலய காலநிலை தொடர்பா பார்க்க போறோம். ரைட்? உங்களுக்கு தெரியும் அயன வலயம்னா என்ன, அந்த பேர்லயே இருக்கு அயன வலய காலநிலை அப்படின்னு சொன்னா இது எந்த பகுதிக்குரிய காலநிலையா இருக்கும்? அயன வலய பகுதிக்குரிய காலநிலையா இருக்கும். ஏன்னா அப்ப உங்களுக்கு தெரியும் அயன வலயம் சொல்றது அத சூழ உள்ள பகுதியில் நிலவுற பரவி இருக்க காலநிலை தான் வந்து இந்த அயன வலய காலநிலை. நம்ம சொல்றாங்க இதோட புவியியல் அமைவிடம் சைவற்பாகையிலிருந்து 23.5 பாகை வடக்கு மற்றும் தெற்கு அகலாங்குகளுக்கு இடையில் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பூமி மத்திய ரேகையை சுற்றி மத்திய கோட்டை சுற்றி பரவி இருக்கான். சரியா? இதுதான் இது விட்டு பரம்பல் எந்த இடங்கள்லாம் பரவி இருக்கு. சரியா? அயன வலயத்தை சூழ்ந்து தான் இருக்கும். ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா சைவர் பாகையிலிருந்து 23.5 பாகை வடக்கு அப்புறம் தெற்கு அகலக்கோட்டுகளுக்கு இடையில வந்து பரவி இருக்கு. ரைட்? மத்திய கோட்டுக்கு அருகாமையில இருக்க காலநிலை வலயம். சரியா? இந்த வெப்பநிலை பாருங்க, உங்களுக்கு தெரியும் மத்திய கோடுன்னு வந்துட்டா வெப்பநிலை எப்படி இருக்கும், அங்க அதிகமா இருக்கும். அப்ப அனைத்து மாதங்களிலும் சராசரி வெப்பநிலையமா 18 பாகை செல்சியஸ்க்கும் மேலதான் இருக்கணும். சரியா? அதாவது ஒவ்வொரு மாசத்துக்கும் சராசரி வெப்பநிலை 18 பாகை செல்சியஸுக்கு மேலதான் இருக்கும். சரியா? குறையாது. ஆண்டு சராசரி வெப்பநிலை வந்து 25 தொடக்கம் 28 பாகை செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. சரியா? ஆண்டு சராசரி வெப்பநிலை வந்து 25 தொடக்கம் 28 பாகை செல்சியஸ்க்கு இருக்கணும். மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துலையும் வந்து சராசரியா 18 பாகை செல்சியஸ்க்கு மேலதான் இருக்கும், குறையாது. சரியா? ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் மத்திய கோட்டில் இருக்கனால வெப்பநிலை அதிகமா இருக்கும். சரியா? வெப்பநிலை அதிகமா இருக்க மாதிரி அங்க மழைப்பொழிவு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். சரியா? இந்த
வலய காலநிலை பிரதேசம் வந்து அதிக அளவு மழை வீழ்ச்சியை வந்து பெற்றுக்கொள்ளும். சரியா? காரணம் வந்து இது வந்து ஐடிசிசெட் ஜோன்ல இருக்கு. சரியா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐடிசிசெட் ஜோன்னு, இடை அயன ஒருங்கல் வலயம் சொல்லி. ஆமாண்ணா. ரைட், ஓகே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாடி சொன்னா அடுத்து வர இருக்கு, அப்போ அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? அப்போ இந்த வளையம் வந்து இந்த ஐடிசிசெட் வளையத்துல உள்ளடங்குறனால அதிக மழை வந்து கிடைக்குதாம். சரியா? ஆண்டுக்கு வந்து 1000 தொடக்கம் 4000 மில்லிமீட்டர் வந்து மழை வீழ்ச்சியை வந்து பெற்றுக்கொள்ளுதான். சரியா? இப்போ உங்களுக்கு அயன வலய காலநிலைன்னு சொன்னா எங்க பரவி இருக்குன்னு தெரியணும். அது விட்டு வெப்பநிலை எப்படி இருக்கு, சராசரி வெப்பநிலை எப்படி இருக்கு, ஆண்டு சராசரி வெப்பநிலை எப்படி இருக்கு, மழைப்பொழிவு வந்து எப்படி அதிகமா இருக்கா குறைவா இருக்கா, ஸ்பெசிஃபிக்கா எத்தனை மில்லிமீட்டர் மழை கிடைக்குது. ரைட்? இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல ஈரப்பதன், ஹியூமிடிட்டியும் பாருங்க. ஈரப்பதனும் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஏன்னா மழை அதிகமா இருக்கு, ஸோ ஈரப்பதனும் அதிகமா இருக்கும். ஸோ 75 தொடக்கம் 95% வந்து ஈரப்பதன் இருக்கான். அதிகமான ஈரப்பதன் இருக்குன்னு சொன்னாலும் ஓகே தான். ரைட்? ஆவியாதல் அதிகமாக இருந்தாலும் மழை அதை விட அதிகம். சரியா? ஆவியாதல்னா என்ன திலுனி? திலுனி, அதான். ஆவியாதல்னா என்ன திலுனி? சின்ன விஷயம் ஒண்ணு. கிறிஸ்டிகா தெரியுமா? நான் நீர்நிலைகள்ல இருந்து நீர் வந்து அதிக வெப்பத்தினால ஆவியாக்கி வளிமண்டலத்துக்கு போகும்ண்ணா. எஸ், வெரி குட். அதான் ஆவியாதல். சரியா? ஆவியாதல்னு சொல்றது நீர்நிலைகள்ல, சரியா, அது சமுத்திரமா இருக்கலாம், கடலா இருக்கலாம், ஆறா குளமா எது வேணாலும் இருக்கலாம். பொதுவா நீர்நிலைகள்ல இருந்து நீரானது வந்து வெப்பம் காரணமாக ஆவியாகி எங்க போகும்? நீராவியாக வளிமண்டலத்தை நோக்கி சென்றடையும். அதான் நீரியல் வட்டம் அதுல இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாருக்கும். ரைட். அப்ப ஆவி உயிர்ப்புன்னு சொன்னா அது என்னது? தாவரங்கள்ல, மண்ணுல, சரியா, மனித உடல்ல இருக்க நீர், விலங்குகளோட உடல்ல இருக்க நீர்லாம் ஆவியாகி வளிமண்டலத்துக்கு போறது தான் ஆவி ஈர்ப்பு. எவாப்ரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்க, இந்த வளையத்துல வந்து ஆவியாதல் அதிகமா இருக்கும். சரியா? ஏன்? அதிகமா வெப்பம் மத்திய கோட்டு பகுதியில் இருக்கனால அதிக வெப்பம். அப்படி இருந்தாலும் அதோட மழை வீழ்ச்சி எப்படி கிடைக்குதா? அதிகமா கிடைக்குதா. சரியா? அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்? இந்த பகுதியில வந்து இயற்கை தாவரங்கள் வந்து எப்படி பரவி இருக்குன்னு சொன்னா, அதாவது என்றும் பசுமையான காடுகள் வந்து அதிகமா இருக்கும் இந்த வலயத்துல. சரியா? எவர்கிரீன் ரெயின் ஃபாரஸ்ட் சொன்னா என்றும் பசுமையான மலைக்காடுகள். சரியா? அது வந்து இந்த பகுதியில் பரவி காணப்படும். அடுத்து மான்சூன் ஃபாரஸ்ட். சரியா? பருவக்காற்று காடுகளும் வந்து பரவி காணப்படும். சவன்னா கிராஸ்லேண்ட் சொன்னா சவன்னா புல்நிலங்கள், புல்வெளிகளும் வந்து உங்களுக்கு இந்த பகுதிகளில் பரவி காணப்படும். சரியா? இப்படி இயற்கை தாவரங்கள் வந்து இந்த பகுதியில் அதிகமா பரவி காணப்படுது. ஏன் பரவி காணப்படுது? அதிகமா மழை வீழ்ச்சி இருக்கு, ஈரப்பதம் அதிகமா இருக்கு. ஸோ தாவரங்கள் வந்து செழுமையா வளரும். சரியா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்கு, அது உங்களுக்கு தெரியணும். ரைட்? அடுத்து உலகளாவிய பரம்பல் பாருங்க. இந்த அயன வலய காலநிலை. சரியா? ஈஸியா நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா இலங்கை, இந்தியா, பிரேசில், கொங்கோ, இந்தோனேஷியா, சரியா, பல பகுதிகள், சரியா, மத்திய கோட்டு பகுதிகள் அதிகமா பரவி இருக்கிறது வந்து இந்த காலநிலை. சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் மத்திய கோட்டு பகுதிக்கு மத்திய கோட்டுக்கு அருகாமையில் இருக்க நாடுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுகளை சொன்னீங்கனாலே ஓகே. ரைட்? அப்ப நீங்க இன்னொரு வேலை என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு காலநிலை வலயம் வந்து எங்கெங்க பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உலக படத்துல குறிக்க வேண்டும். சரியா? செய்வீங்களா?
செய்றோம்ண்ணா. எஸ், குட். அப்ப இது ஓகேவா, விளங்குனுச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, விளங்குதா? அடுத்தக்கு போகலாமா? விளங்குச்சுண்ணா. விளங்குச்சு அண்ணா. ஓகே, குட். இப்ப என்னது, நீங்க வரைஞ்சிட்டு சரி, அந்த ஒரு சார்ட் மாதிரி நான் போட்டு வர சொன்னேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அயன வளைய காலநிலை பார்க்குறோம், சரியா? இது வந்து பிரதான வகைப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அயன வளைய காலநிலை விட்டு உப வகைப்படுத்தல், சரியா? அதுக்குள்ள வர வகைப்பாடுனா அதையும் வந்து 3 வகைப்பாடுகளா பிரிச்சிருக்காரு கெப்பன், சரியா? அப்ப அது தொடர்பாக தான் பார்க்க போறோம், சரியா? இப்ப அயன வளைய காலநிலையில முதலாவது உப பிரிவு வந்து ஏஎஃப் அப்படின்னு பிரிக்கிறாரு, சரியா? ஏஎஃப் முதல் எழுத்து எப்படியும் கேபிட்டல்ல வரும்னு உங்களுக்கு சொன்னேன். அடுத்து வர எழுத்துக்கள் வந்து சிம்பிள்ல வரும், சரியா? சிம்பிள் லெட்டர்ல வரும், சிம்பிள் ஆங்கில லெட்டர்ல வரும், சரியா? ரைட். அப்ப முதலாவது உப வகைப்பாடு என்னன்னு சொன்னா அயன வளைய மலைக்காடு காலநிலை, சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா கிருஷ்டிகா? கேக்குதண்ணா. ஓகே டிலுனி, ஐ திங்க் உங்களோட பக்கம் தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ரைட். அப்ப முதலாவது வகைப்பாடுனா அதாவது அயன வளைய காலநிலையில உப பிரிவு, உப வகைப்படுத்தல்ல ஏஎஃப், சரியா? அயன வளைய மலைக்காட்டு காலநிலை, மலைக்காடு காலநிலை, ரைட். குறியீட்டு விளக்கத்தை பாருங்க. ஏ கேபிட்டல் ஏ வந்து என்னத்தை குறிக்குது? அயன வளைய காலநிலையை குறிக்குது, சரியா? இந்த எஃப் வந்து என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா ஃபுல்லி ஹியூமிட், சரியா? அதிக ஈரப்பதனம், ஐ மீன் ஆண்டு முழுவதும் வந்து அதிக மழை வீழ்ச்சி கிடைக்குதான், ரைட். அதனால தான் இந்த வளையத்துக்கு பேரு அயன வளைய மலைக்காட்டு காலநிலை, சரியா? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க, ரைட். அப்ப இந்த வளையத்தொட்டு, இந்த காலநிலை வளையத்தொட்டு பண்புகள் பார்க்க போறோம், சரியா? வெப்பநிலை பாருங்க, அனைத்து மாதங்களிலும் 18 பாகை செல்சியஸ்க்கு மேல தான் வெப்பம் இருக்குமா, சரியா? எல்லா மாசமும் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ்க்கு மேல தான், குறையவே குறையாது. ஆண்டு சராசரி வெப்பநிலை பாருங்க, 25 தொடக்கம் 28 பாகை செல்சியஸ் வந்து ஆண்டு சராசரி வெப்பநிலை, ரைட். ஆண்டு வெப்பநிலை வேறுபாடும் வந்து மிகவும் குறைவாம், சரியா? அதாவது இப்போ ஒரு மாசத்துக்கு மாசம் வெப்பநிலை வந்து வேறுபாடுலாம் ஆகாது, சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி வேறுபடுதுன்னு சொன்னா அது மிகவும் குறைவா தான் இருக்கும். சாதாரணமா 2-3 பாகை செல்சியஸ் தான் குறையும், குறையும் கூடும். அதான் இங்க போட்டிருக்காங்க 25ல இருந்து 28ன்னு சொல்லி. இப்போ இதுக்குள்ளே தான் வெப்பநிலை இருக்கும், அதான் இங்க சொல்லியிருக்காங்க, சரியா? பாருங்க மழைப்பொழிவு பாருங்க, ஆண்டு முழுவதும் மழை, சரியா? ஏன் மத்திய கூட்டு பகுதியில் இருக்கு, ஆவியாதல் அதிகமாக நடக்கும், ஸோ அதிக மழை, சரியா? அதே பாருங்க, எந்த மாதத்திலும் 60 மில்லிமீட்டருக்கும் குறைவாக மழை இருக்காதாம், சரியா? எல்லா மாசமும் வெப்பநிலை எப்படி கூடுதலா இருக்கோ அதே மாதிரி 60 மில்லிமீட்டருக்கு குறைவா மழை இருக்காது. அப்படின்னா 60 மில்லிமீட்டருக்கு மேல தான் என்ன செய்யுது, மழை பொழியுது ஒவ்வொரு மாசமும், சரியா? ஆண்டு மழைப்பொழிவு 2000 தொடக்கம் 4000 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் மேல், சரியா? அப்ப சராசரியா பாருங்க, 2000 தொடக்கம் 4000 மில்லிமீட்டர் அளவு வந்து மழை வீழ்ச்சி கிடைக்குதான் இந்த வலய பகுதிக்கு, சரியா? அதனால தான் இதுக்கு பேரே வந்து மலைக்காட்டு காலநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? நம்ம இதெல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது விளங்குனுச்சா? விளங்குச்சுண்ணா. ஓகே. இவ்வளோ விஷயமும் நீங்க எழுதணும்ட்டு இல்லை, சரியா? முக்கியமான விஷயங்கள் நீங்க போட்டு எழுதணும், சரியா? இப்போ அயன வலய காலநிலைன்னு சொன்னா, அயன வலய மலைக்காடு காலநிலைன்னு சொன்னா அதை விட்டு வெப்பநிலை எப்படி இருக்கு, சரியா? சராசரி வெப்பநிலை மட்டும் கூட நீங்க போடலாம், சரியா? அதே போல மழை வீழ்ச்சி எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான பண்புகளை போட்டு எழுதுனீங்க ஓகே தான். ரொம்ப டீட்டெயில்டாகவும் எழுதணும்ட்டு இல்லை,
ரைட். அடுத்து ஈரப்பதனும் பாருங்க, அதிகமா ஈரப்பதன் இருக்கும் அந்த வளையத்துல. சரியா? சுமார் 80ல இருந்து 100% அளவு கூட ஈரப்பதன் இருக்காம். ஆண்டு முழுவதும் அதிகமான ஈரப்பதன் இந்த வளையத்துல காணப்படுது. சரியா? காற்று அழுத்தம் பாருங்க. காற்றினுடைய அழுத்தம் உங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? கண்டிப்பா அந்த பகுதியில அதிகமா தாளமுக்கம் தான் நிலவும். என்ன? தாளமுக்க நிலை தான் இருக்கும். ஏன்னு சொன்னா அதிக வெப்பநிலை இருக்கனால. சரி, இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல. இயற்கை தாவரங்கள். சரியா? இந்த வலயத்துக்குரிய பிரதான தாவரமா என்றும் பசுமையான மலைக்காடுகள் தான் வந்து அதிகமா பரவி இருக்கும் இந்த பகுதிகள்ல. சரியா? என்றும் பசுமையான மலைக்காடுகள். சரியா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இலங்கையில இருக்க பசுமையான காடுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். சிங்கராஜவனம். எஸ், வெரி குட். சிங்கராஜவனம் வந்து இன்றும் பசுமையான ஒரு காடு. ஸோ அதை கூட நீங்க போடலாம் உதாரணத்துக்கு. சரியா? இப்ப இந்த தாவரங்களுக்குன்னு குறிப்பிட்ட பண்புகள் வந்து இருக்கும். சரியா? பாருங்க, பல அடுக்குகளை கொண்ட அடர்ந்த காடுகளா இருக்குமா? சரியா? எப்படி இருக்குமா? பல அடுக்குகளை கொண்ட அடர்ந்த காடுகளா வந்து இந்த பகுதியில இருக்க தாவரங்கள் இருக்குமா? சரியா? அதே போல அதிக உயிரின பல்வகமை. சரியா? அதாவது எக்கச்சக்கமான உயிரினங்கள் வந்து இந்த பகுதிகளில் இந்த வலயத்துல இருக்கும். சரியா? அது தாவரமா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம். எல்லாத்துலயும் சரி அதிகமான உயிரின பல்வகைமை இருக்கும். சரியா? பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அதிகமா இருக்கும். பாருங்க, உலகளாவிய எடுத்துக்காட்டுகள் பாருங்க. அமேசான். சரியா? அமேசான் உங்களுக்கு தெரியும். அமேசான் அதிக பக்கத்துல அமேசான் காடும் இருக்கு. உலகளாவிய மிகப்பெரிய ஒரு பசுமையான காடுனா அதான். சரியா? அமேசான். சரியா? உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் குறிக்கணும். நீங்க இந்த விஷயங்கள்லாம் உலக படத்துல குறிச்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? அதே போல கொங்கோ, இந்தோனேஷியா, மலேசியா, இப்படி பல நாடுகளை நீங்க சொல்லலாம். அதே போல இலங்கை முழுவதும் சொல்லிடக்கூடாது. இலங்கையில சிங்கராஜவனமும் இதுக்கு உதாரணமா வரும். சரியா? இப்ப இந்த விஷயங்களை நீங்க பார்த்துக்கொள்ளணும். சரியா? ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா டிலுனி? ஓகே அண்ணா. ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்ப அந்த 2வது உபப்பிரிவு. சரியா? பாருங்க, ஏஎம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏ வந்து கேபிட்டலா வந்திருக்கு. எம் வந்து பாருங்க சிம்பிளா வந்திருக்குன்னா இது சொல்றாங்க அயன வலய பருவமழை காலநிலை. சரியா? அயன வலய பருவமழை காலநிலை அப்படின்னு பேர் சொல்றாங்க. சரியா? மேபி உங்க புக்ஸ்ல வேற மாதிரி பேர்கள் கூட போட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ரைட். இல்லை பாருங்க, ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ட்ராபிக்கல், அதாவது அயன வலயத்தை குறிக்கும். இந்த எம்னு சொல்றது மொன்சூன். சரியா? மொன்சூனை குறிக்கும். மொன்சூன்னா உங்களுக்கு தெரியும். எஸ். அண்ணா கைட்ல வந்து 2வது லெட்டர் கேபிட்டல்ல தான் நான் போட்டிருக்கு. நோ, கேபிட்டல்ல வராது. செகண்ட் லெட்டர் எப்பயும் சிமோல தான் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். பிரதான சரிங்க. காலநிலை வலயங்கள் தான் கேபிட்டல்ல அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகே. இப்ப பாருங்க, எம்னு சொன்னா மொன்சூன். அதாவது மொன்சூன் சொன்னா உங்களுக்கு தெரியும், பருவமழை இல்லாட்டி பருவ காற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதனால தான் இதுக்கு இந்த வலயத்துக்கு பேரு அயன வலய பருவமழை காலநிலை இல்லாட்டி அயன வலய பருவ காற்று காலநிலை சம்திங். ரைட்? இதுல பாருங்க, வெப்பநிலை பாருங்க. ஆண்டு முழுவதும் வந்து 25 தொடக்கம் 30 பாகை செல்சியஸ்க்கு வெப்பநிலை இருக்குமா? சரியா? சராசரி வெப்பநிலை வந்து 25 தொடக்கம் 30 பாகை செல்சியஸ்ல இருக்கும். அதே போல அனைத்து மாதங்கள்லையும் வந்து 18 பாகை செல்சியஸ்க்கு மேல தான் வெப்பநிலை இருக்கும். இது பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வருது. உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்?
அடுத்து மழைப்பொழிவு பாருங்க. மழையும் வந்து அதிகமாக இந்த வலயத்துக்கு கிடைக்குது. ஆண்டு மழைப்பொழிவு வந்து 1500 3500 மில்லிமீட்டருக்கு வந்து கிடைக்குதாம். சரியா? ஸோ 1500 3500 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி வந்து கிடைக்குது. பாருங்க, பெரும்பாலான மழை வந்து எப்படி கிடைக்குதாம்? பருவமழையா கிடைக்குதாம், பருவ காற்று மழையா கிடைக்குதாம். சரியா? ரைட். இதுல வந்து ஒரு குறுகிய வறண்ட காலம் இருக்குமா. சரியா? ஆண்டு முழுவதும் வந்து மழை கிடைக்காது. ஒரு குறுகிய காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து என்ன இருக்குமா? வறட்சி, வறண்ட காலமா இருக்குமா. ரைட். காற்றோட்டம் பாருங்க. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவ காற்றுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியா? இந்த பருவ காற்றுகள்னு சொல்லும்போது பிரதானமா உங்களுக்கு தெரியும், தென்மேல் பருவ காற்றும் வடகீழ் பருவ காற்றும் வந்து இதுல முக்கியமா இருக்கு. சரியா? இலங்கைக்கும் இந்த பருவ காற்றுகள் தான் மழையை வந்து கொண்டாந்து கொடுக்குது. நானே சொன்னேன். ரைட். தென்மேல் பருவ காற்று மூலியமாகவும் வடகீழ் பருவ காற்று மூலியமாகவும் தான் இலங்கை என்ன செய்யுது? பருவக்காற்று மழையை வந்து பெற்றுக்கொள்கின்றது. உங்க ஊர்ல மழை பெய்யுதுன்னு தெரியல, அப்படி பெய்யுதுன்னு சொன்னா மான்சூன் பருவக்காற்று மழை தான். ரைட். ஈரப்பதனும் அதிகமா இருக்கும் என்று சொன்னா மழை அதிகமா இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதுக்குள்ள இயற்கை தாவரங்கள் என்னன்னு சொன்னா இலையுதிர் காடுகள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இலையுதிர் காடுகள். சரியா? அப்புறம் ட்ராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட், தமிழ் என்ன, அயன பருவக்காற்று காடுகள் இல்லாட்டி பருவமழை காடுகள். சரியா? இதுகள் தான் வந்து இயற்கை தாவர பூர்வையா இந்த வலயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கு மேலதிகமாகவும் நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. அடுத்து உலகளாவிய எடுத்துக்காட்டுகள் பாருங்க. இலங்கை. சரியா? இலங்கை வந்து இந்த காலநிலை வகைப்பாடுகளை தான் வருது பிரதானமா. ரைட். இந்தியா, இந்தியாவிலையும் வெஸ்டர்ன் கோஸ்ட்னா மேற்கு கடற்கரை பகுதிகள், இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதிகள், பங்களாதேஷ், மியான்மார். சரியா? இந்த மாதிரி பல நாடுகள் வந்து இந்த அயன வலய பருவக்காற்று இல்லாட்டி பருவமழை காலநிலை வலயத்துக்குள்ள வருது. சரியா? இப்போ நீங்க உலக படத்துல எடுத்து ஒவ்வொரு காலநிலை வலயத்தையும் குறிச்சு அதுக்குள்ள இருக்க உபப்பிரிவுகளும் வந்து ஒவ்வொரு கலர்ல காட்டலாம் நீங்க. சரியா? ஒவ்வொரு கலர்ல நீங்க காட்டி குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது மறக்காது. ரைட். ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? இல்லண்ணா. ஓகே. இந்த பாடம் பெருசா நீங்க பாடமாக்குறதுல தான் இருக்கு. ரைட். ஸோ கொஞ்சம் கவனமா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு வந்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரைட். அடுத்து அயன வலய காலநிலையில கடைசி வகைப்படுத்தல். சரியா? 3 உபப்பிரிவா வகைப்படுத்திருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ 3வது வகைப்படுத்தலை பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க? AW அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஏ கேபிட்டல் ஏ சிம்பிள் டபிள்யூ இல்லாட்டி ஏஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ஏஎஸ் அப்படிங்கிற பதம் பெரிய அளவில் பாவிக்கிறது இல்லை. இந்த ஏடபிள்யூ தான் வந்து பிரதானமாக நம்ம பாவிக்கிறோம். சொல்றோம் அயன சவன்னா காலநிலை அப்படின்னு சொல்றோம். சரியா? அயன சவன்னா காலநிலை அப்படின்னு இதுக்கு நம்ம சொல்றோம். சரியா? ஏ வந்து பாருங்க ட்ரோபிக்கல், உங்களுக்கு தெரியும். ஏ வந்து அயன வலயத்தை குறிக்கும். டபிள்யூன்னு சொல்றது வந்து ட்ரை வின்டர். சரியா? அதாவது குளிர்கால வறட்சியை வந்து குறிக்குது. குளிர்கால வறட்சியை தான் இந்த டபிள்யூ குறிக்குது. எஸ் வந்து ட்ரை சம்மர், கோடைக்கால வறட்சியை வந்து குறிக்குது. சரியா? இது பாருங்க அரிதா தான் இது காணப்படும். சரியா? அதாவது குறைவா, மிக குறைவா காணப்படுறதுனால தான் நான் சொன்னேன் இந்த ஏஎஸ் அப்படிங்கிறத பாவிக்கிறதுல நம்ம ஏடபிள்யூன்ட்டு சொல்றோம். ஸோ இதை தான் வந்து இந்த குறியீட்டுக்கான விளக்கம். இப்போ தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. கிளாஸ் கட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒருக்கா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த நிமிஷத்தை பார்ப்போம்.